ஓகே. 47வது கேள்வி எடுங்க. 47வது கேள்வியை பாருங்க. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா 8x வர்க்கம் சை 37x சை 216. அப்ப பெருமானங்கள் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு. அப்ப பெருமானங்கள் பெருசா இருக்குன்னா காரணிகள் வந்து என்ன சொல்லுங்க கூட இருக்குன்னு அர்த்தம். என்ன 216 காரணிகள் கூட இருக்குன்னு அர்த்தம். 8 காரணிகள் கூட இருக்கு. அப்ப இதை நம்ம ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆனா இதை கொஞ்சம் யோசிங்க. சரிதானே? இது எப்படி யோசிங்கண்டா, இதுவரைக்கும் கதைக்காத ஒரு ஐடியா என்னன்னா, இது ஒற்றையன் என்ன. அப்ப நீங்க இந்த இடத்துல 2 4 போட்டீங்கன்னா எப்படியோ வரப்போற பெருக்கம் இரட்டை எண்ணாக இருக்கும். இடத்துல 8 இருக்கு, ரைட்? 8 நீங்க 2 4 கதைச்சீங்கன்னா நீங்க குரோசின் வழியை பெருக்கி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரு இரட்டை எண் தான் வரும். ஒரு இரட்டை எண்ணை கூட்டினாலோ அல்லது கழிச்சாலோ இன்னும் ஒரு இரட்டை எண் தான் வரும். என்ன, ஒரு இரட்டை எண்ணை கூட்டினாலோ கழிச்சாலோ உங்களுக்கு என்ன வரும்? ஒரு இரட்டை எண் தான் வரும், ஒற்றை எண் வராது. அப்ப இவ்விடத்துல 2 4 போடுறதுல அர்த்தமே இல்லை. அப்ப இதை கட்டாயம் எப்படி போடணும்? 8 1 மட்டும்தான் போடணும். விளங்கிட்டா? அடுத்தது 216. 216 வந்து எப்படி யோசிக்கலாம்? 2 தர 108 சொல்லலாம். 2 தர 108 கதைக்கலாம் தானே. ஆனா என்ன பிரச்சனை? ரெண்டுமே ரெட்டையன். 2 ஒரு ரெட்டையன். 2 தர 108 216 தானே. 2 தர 108 போடக்குள்ள 2 ஒரு இரட்டையன், 108ன்றது ஒரு இரட்டையன். அப்ப ஏற்கனவே சொன்ன அதே பிரச்சனை தான். அப்ப இரட்டையன் நான் போட்டோம்னு சொன்னா எப்படியும் உங்களுக்கு என்ன வரப்போற 2 பெருக்கமும் இரட்டையன், கூட்டினாலோ கழிச்சாலோ வந்து என்ன இரட்டையன் தான் வரும். அப்ப இது பொருத்தம் இல்லை. சரிதான்? அப்ப அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? 54. அடுத்தது என்ன? 54. இங்க 4 4 தர 54. அதுக்கும் அதே விளக்கம் தான். என்ன, இரட்டையன், பொருத்தம் இல்லை. அப்ப அடுத்தது வந்து என்ன யோசிக்கலாம்? 8 27. எப்படி எப்படி இது மாத்தி போறோம் விளங்குதா? 108 108ல இந்த 2 தூக்கி இங்க கொடுத்துதான் 4 ஆக்கணும். அப்ப 2 தூக்கி இங்க கொடுத்தோம்னு சொன்னா இது 54 மாறிடும். விளங்குதானே? இது 2ஆல பிரிக்கக்குள்ள 54 மாறிடும் தானேடாப்பா. அந்த 2 தான் இங்க போட்டு இருக்கோம். சரிதான்? அப்ப 4 54 பொருந்தாது. ஏன்? திரும்பவும் அதே விளக்கம். என்ன, இரட்டையின் பிரச்சனை. அப்ப 8 27 இருக்கு. 8 27 போடக்குள்ளையும் 8 இங்க போட்டு 27 இங்க போட்டா திரும்பவும் என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை, இரட்டையன் பிரச்சனை. 8 தர 27 இரட்டையன், 8 தர 1 இரட்டையன். அப்ப கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன வரப்போகுது? திரும்பவும் ஒரு இரட்டையன் தான் வரப்போகுது. அப்ப எங்க போடணும்? இந்த இடமும் சாத்தியம் இல்லை. போட வேண்டிய இடம் 27 8 8 8 64. 64ல இந்த 27 போனா உங்களுக்கு என்னன்னு வரணும்? 37 வரும். சரியான இடத்தை பார்த்து மைனஸை கொடுக்கணும். இங்க மைனஸ், இங்க மைனஸ். அப்ப என்ன, பெரிய பெருக்க மைனஸ், பெரிய பெருக்கம் தான் மைனஸ். பெரிய எண் மைனஸ் போட்டு இங்க போட்டுட்டு குழம்புறல. எங்க போடணும்? 8 8 64 வரணும். அதுதான் மைனஸ் ஆயிக்கணுமே. கூட்டக்குள்ள நடுவுல என்ன வரணும்? மைனஸ் வரணும். இப்ப நடுவுல மைனஸ் வரணும்டா, நம்ம மைனஸ் கொடுக்க வேண்டிய இடம் இது. அப்ப மைனஸ் 64 பிளஸ் 27 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? மைனஸ் 37 வரும். எனவே காரணி என்ன? 8x சக 27. அடுத்தது x ஆய 8. 48வது கேள்வி குயிக்கா காரணிப்படுத்தி எடுங்க பாப்போம். சரி, குயிக்கா ஜோதிச்சு நீங்களா காரணிப்படுத்தி எடுங்க எப்படி வருதுன்னு. ரைட். 48வது கேள்வியை பாருங்கடப்பா. 48வது கேள்வி. 6x வர்க்கம் சய 55x சக 126. ரைட். 6x வர்க்கம் சை 55x சக 126. இங்க என்னன்னு வரும் பாருங்க. இதுக்கும் அதே விளக்கம் பாருங்க. இப்ப என்னன்னா பிரச்சனை இல்லை. இங்க 6 1 1 ஒற்றையன், இன்னும் மட்டும் ரெட்டையன். 3 2 ரெண்டு பார்த்தாலும் 1 ஒற்றையன், மற்றது வந்து என்ன சொல்லுங்க ரெட்டையன். ரைட். ஓகே. அப்ப இவ்விடத்துல வந்து நம்மளுக்கு 6 1 யோசிக்க போறீங்களா? அங்க இருந்து தொடங்கும்.
சும்மா 3-2 தான் வரும். விடை வந்து 3-2க்கு தான் வரும். ஆனா வந்து என்ன நம்ம யோசிச்சு பார்ப்போம். 6-1க்கு யோசிச்சு பார்ப்போம். இப்ப சரியான மட்டும் செக் பண்ணி பிரயோசனம் இல்லை. 126 126 என்று சொன்ன என்ன கிடைக்க போறது? 63 சரிதானே? 63 தர 2 என்று சொல்லலாம். என்ன 63 தர 2. அப்ப இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பெருக்கம் எடுக்கக்குள்ள 55 வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இடத்துல 63 போட்டு இடத்துல 12 போட்டீங்கன்னு சொன்னா வராது. சரி 63 12க்கு சாரி 63 2க்கு வராது. ஏன்னா இங்க 12 வரும் 63 வரும் கூட்டினாலும் கழிச்சாலும் 55க்கு வாய்ப்பு இல்லை. மாத்தி போட்டா பெரிய ஒரு பெருக்கமா போயிடும். ஸோ இதை செக் பண்றதுல வந்து என்ன சொல்லணும் அர்த்தம் இல்லை. ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க இதை வந்து எப்படி சொல்லலாம்? 6 தர 21 கதைக்கலாம். 6 தர 21 போட்டு கதைக்கிறோம்னா 21 சரி எழுதி பார்ப்போம். 21 இடத்துல 6 6 36 21 55 வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்ன 36 21 கூட்டினாலும் கழிச்சாலும் உங்களுக்கு என்ன 55 வர வாய்ப்பு இல்லை. வேண்டாம் 57 வரலாம். என்ன சரி அப்ப என்ன சொல்லுங்க அது பொருத்தம் இல்லை. அப்ப இதுக்கும் வராது. அப்ப நீங்க மாத்தி பாத்தீங்கன்னு சொன்ன என்ன வரும்? இங்க 18 வரும், இங்க 7 வரும். இங்க 7 18 18 தர 6 பெரிய ஒரு பெருக்கமா போகும். சரிதானே? அங்க 7 இருக்கும், சாத்தியம் இல்லை. மாறி போட்டா வந்து என்ன சொல்லுங்க அங்க 18 இருக்கும், இங்க 7 இருக்கும். என்ன நான் 18 7 கழிச்சது விளங்கிட்டா? 21லடாப்பா 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா 7, அந்த 3 தூக்கி இங்க கொடுத்தோம்னா 18, அதான் 18 7 கதைக்கிறேன். அப்ப என்ன சொல்லுங்க 7 18 சாத்தியம் இல்லை. மாத்தி போட்டா இங்க 18 இங்க 7 போட்டா 7 தர 6 42 18 அதுவும் சாத்தியம் இல்லை. ரைட். அப்ப இங்க வந்து இந்த வடிவங்கள் பொருந்து இல்லை. அப்ப நம்ம அங்க மாத்தாம இதுல மாத்தி பார்ப்போம். இதுல எப்படி மாத்தும்? 3 2 மாத்தும். 3 2 இந்த பக்கம் வந்து என்ன சொல்லுங்க இங்க என்ன என்ன கடைசியா செக் பண்ணது என்ன 21 6 21 6 இதான் கடைசியா செக் பண்ணது. அப்ப இதுல இப்ப என்னன்னு சொன்னா நடுவுல என்ன இருக்கு பாருங்க. உங்களுக்கு நடுவுல வந்து ஒற்றை எண் இருக்கு. அப்ப உங்களோட பெருக்கத்துல வந்து என்ன சொல்லுங்க இங்க ஒற்றை எண்ணும் பெருக்கப்படணும், இரட்டை எண்ணும் பெருக்கப்படணும். ஏன் அந்த ஒற்றை எண்ணும் பெருக்கப்படணும், இரட்டை எண்ணும் பெருக்கப்படணும் மாறி போட்டா வந்து என்ன ரெண்டுமே இரட்டை எண்ணா போயிடும். இப்ப இங்க இருக்கிற செட்டப்புக்கு பாத்தீங்களா இது பெருக்கம் உங்களுக்கு என்ன ஒரு இரட்டை எண்ணா இருக்கு. மீன் 6 இரட்டை எண்ணன்றதால பெருக்கம் வந்து இரட்டை எண்ணா இருக்கு. 2 இரட்டை எண்ணன்றதால பெருக்கம் வந்து உங்களுக்கு என்ன இரட்டை எண்ணா இருக்கு. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் 55 வராது. அப்ப இதை செக் பண்ணிக்கொண்டு இதுல வந்து என்ன சொல்லுங்க டைம் வேஸ்ட். அப்ப இதை மாத்தி போட்டு தான் யோசிக்கணும். எப்படி 6 21 6 21 பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 12, அங்க வந்து பாருங்க 63 சாத்தியம் இல்லை. ரைட். அப்ப இதை மாத்துவோம். எப்படி மாத்துவோம்? இதுல இருந்து இங்க இருந்து 3 6 7 7 2 14 ஓகே இங்க போடுவோம். இங்க 14 போடுவோம். சரிதானே? இந்த 21 இருக்குதானே 21ல இருந்து 7 தூக்கி இங்க கொடுத்து 2 அழிக்காம எழுதுறோம்னா 6 21 இல்ல இந்த 7 இருக்குதானே அதை தூக்கி இங்க கொடுப்போம். இங்க இருக்கிற 3 தூக்கி இங்க கொடுப்போம். சரிதானே? இங்க இருக்கிற 7 தூக்கி இங்க கொடுத்தோம்னு சொன்னா என்னன்னு வர போகுது? ரைட். 7 3 சாரி 7 2 14. அடுத்தது 3 தர 3 இங்க 9 வரும். அப்ப இங்க 27 வரும், இங்க 28 வரும். 3 தர 9 27, இங்க வந்து என்ன சொல்லுங்க 28. ரெண்டையும் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு என்னன்னு வரும் இடத்துல 55 வரும். அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிறதால ரெண்டுமே இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம் மைனஸ் ஆக இருக்கு. சரி ஓகே. சில கேள்விக்கு வந்து என்ன சொல்லுங்க இப்படி செக் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கும். குயிக்கா வந்துடும். சிலருக்கு வந்து என்ன சொல்லுங்க எடுத்தோடனே 6 1க்கு போவாங்க, சிலர் 3 2லயே செக் பண்ணி பார்ப்பாங்க. ரைட். இது வந்து செக் பண்ணி பார்க்கறதுலாம் இருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்ற ஒண்ணும் இல்லை. இது எவ்வளவு குயிக்கா நீங்க செக் பண்ணி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் விடை எடுக்கிறது இருக்கு. சரிதானே? ஓகே. அப்ப ஒருத்தல காரணி என்ன வரும்? 3x மைனஸ் 14, அடுத்தது 10x 9, அடுத்தது 49வது கேள்வி பாருங்க. இதை முடிச்ச 49வது கேள்விக்கு வாங்க.
குழப்பமா இருக்குன்னா கேளுங்க. ரைட். அடுத்த கவனிங்க, 49வது கேள்வியை பாருங்க. இதுவரைக்கும் நம்மளுக்கு என்ன இருந்ததுண்டா, ஒரு மாறியில இருந்தது. ரைட். ஒரு மாறி என்று சொன்னா என்ன சொல்ல, வேரியபிள். அதாவது மாறக்கூடிய பெருமானங்கள் மாறி, மாறாத பெருமானங்கள் மாறிலிகள். என்ன மாறாதவை, அதை எப்படி சொல்லுவோம், மாறிலிகள் என்று சொல்லுவோம். அது என்ன சொல்லுங்க, கன்ஸ்டன்ட். ரைட். அப்ப மாறக்கூடியவை என்ன சொல்லுங்க, மாறிகள் என்று சொல்லுவோம், வேரியபிள்ஸ் என்று சொல்லுவோம். சரிதான். இப்ப இது ஒரு மாறியில இருந்தது, எக்ஸ் என்ற மாறியில மட்டும் இருந்தது. ஆனா இங்க என்ன சொல்லுவோம், எக்ஸும் வையும் இருக்கு. அப்ப இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்க எப்படி எக்ஸ் வர்க்கத்திட குணகம் ஜோதிச்சோமோ அது போலதான் இங்கேயும் என்ன சொல்லுவோம், எக்ஸ் வர்க்கத்திட குணகத்திட காரணிகளை யோசிப்போம். அடுத்தது எப்படி இங்க y வர்க்கம், சாரி, எப்படி இங்க எண் பெருமானம் இருந்ததோ அதுக்கு பதிலாக இங்க என்ன சொல்லுங்க, y வர்க்கத்திட குணகம் இருக்கு. சரிதானே. அப்ப இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா y வர்க்கத்திட குணகம் இருக்குது. அதை பார்த்தோம்னா சரி. ரைட். அப்ப இங்க என்ன சொல்லுங்க, எக்ஸ் வர்க்கமும் அங்கால என்ன சொல்லுங்க, மாறிலியும் இருந்தது. இங்க என்ன சொல்லுங்க, y என்ற ஒரு மாறி இருக்கு. எனவே y வர்க்கத்திட குணகம் 3, அதோட காரணியை பார்த்தோம்னா போதும். அப்ப இங்க 2 1, இங்க என்ன சொல்லுங்க 3, ரைட். இங்க 3 1, இங்க மைனஸ் இருக்கு. எனவே இது மைனஸ், இது மைனஸ். சய 3ம் சய 2ம் வரும். சரிதானே. சய 3ம் சய 2ம் இருக்கு. எனவே இங்க என்ன வரும், 2x மைனஸ் 3y. அடுத்தது எக்ஸ் மைனஸ் y. அவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன கவனிங்க. அப்ப எப்படி என்ன சொல்லுங்க, இங்க எக்ஸ் வர்க்கத்தோட குணகம் இந்த இடத்துல எக்ஸுக்கும் வேண்டி பிரியுமோ அது போல இங்க y வர்க்கத்தோட குணகம் இந்த yக்கும் yக்குமாக பிரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி. ஓகே. இப்ப அதே மாதிரி ஒன்று சொல்றேன், இத அதையும் பார்த்துட்டு எழுதுங்க. ரைட். இங்க 50வது கேள்வி, 6x வர்க்கம் ரைட் மைனஸ் 5xy சய 6y வர்க்கம். அப்ப இதை பார்க்க எனக்கு வார ஐடியா என்னண்டா, 6க்கு 3 2, இங்க அடுத்த 6க்கு என்ன சொல்லுங்க 2 3, ஏன்னா நடுவுல 5 இருக்கு, ஏன் ஒற்றையன் இருக்கு. அப்ப அந்த ஒற்றையன் பெருக்கம் இரட்டையன் பெருக்கம் ஐடியா. ரைட். அப்ப 3 2 2 3 பெருக்குனா என்ன வரும், 9 4. சரியான இடத்துல மைனஸ் போடுங்க. இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பெரிய பெருக்கம் மைனஸ் ஆக இருக்கணும். பெரிய பெருக்கம் எது, 9 வாரதான் பெரிய பெருக்கம். அப்ப மைனஸ் 3 தர 3 மைனஸ் 9 2 தர 2 4. இப்போ மைனஸ் 9 4 மைனஸ் 5 ஆக இருக்கு. எனவே இதுக்குள்ள என்ன வரும், 3x சக 2y, அடுத்தது 20x மைனஸ் 3y. ரைட். இப்ப அப்படியே 51ல இருந்து ரை பண்ணுங்க. ரைட். 51ல இருந்து 54 வரைக்கும் இருக்கிற கேள்விகளை ரை பண்ணுங்க, விடைகளை செக் பண்ணுவோம். ரைட். 51 தொடக்க 54 ரை பண்ணுங்க, விடைகளை செக் பண்ணுவோமா. சரி. அடுத்து 51வது கேள்வி, 4x வர்க்கம் சக 8xy
சக 3y வர்க்கம். அப்ப இடத்துல கட்டாயம் இது 3 1 தான் வரும். அதுல வேற ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. அப்ப இது 2 2 தான் வரும். 4 1 போட்டு பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. ஏன் ஒற்றை என்ற டேன் பிரச்சனை வந்து ரைட். அப்ப இங்க வந்து என்ன வரும்? 2 தர 3 6, 2 தர 1 2, 2 சேர்த்தோம்னா 6 2 8 வரப்போகுது. ஸோ எல்லாமே பிளஸ். காரணி வந்து என்ன? 20x ஆக 3 வையும், அடுத்தது 20x ஆக வையுமாக இருக்கு. 52வது ரைட். 2a வர்க்கம் 27ab சக 13b வர்க்கம். 2a வர்க்கம் 27ab சக 13b வர்க்கம். ரைட். இப்ப என்ன சொல்லுங்க, உங்களுக்கு இதை பார்க்க ஐடியா வந்திருக்கும். ஒண்ணுமே 2 13 சொன்னாலே 26 ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த 2 13 பார்க்க வேடாப்பா. 2 13 1 1 இங்க மைனஸ் இங்க பிளஸ், ரெண்டுமே எப்படி இருக்கும்? மைனஸா இருக்கும். -26 -1 ரெண்டையும் சேர்த்தோம்னா -27. எனவே காரணி இங்க 2a சய b ரைட். அடுத்தது a சய 13b, a சய 13b. அடுத்து 53வது கேள்வியை பாருங்க. ரைட். 53வது கேள்வி. 40x வர்க்கம் சக 29xy சக 3y வர்க்கம். இதுல க்ரொஸ போட்டிங்கன்னு சொன்னா இதுல ஐடியா வரணும். என்ன 4 10 யோசிக்க கூடாது. 4 10 நடுவுல ஒற்றையன். அப்ப நடுவுல ஒற்றையன் இருக்கக்குள்ள 4 10 யோசிச்சு வேலை இல்லை. ரைட். அப்ப அடுத்தது என்ன? 5 4 ரைட். அடுத்தது என்ன யோசிப்போம்? 5 4 யோசிப்போம். 2 20 யோசிச்சு வேலை இல்லை. திரும்பவும் என்ன? ஒற்றையன் ரெட்டையன் பிரச்சனை. சரிதான். அப்ப இங்க வந்து என்ன வரும்? விலங்குல சாரி 8 5 5 4 சாரி 5 4 8 5 சரிதான். அப்ப 4 10 2 20 வராது. அடுத்தது வந்து என்ன வரும்? 8 5. ஏற்கனவே புள்ளியா சொல்லிட்டு 4 5 8 5 ரைட். அடுத்து இங்க வந்து என்ன சொல்லுவோம்? இங்க 3 இங்க 1 போட்டு பாருங்க. 15 8 சரி வராது. அப்ப என்ன? இடமாத்தி போடுங்க. இது வராது. அப்ப இங்க வந்து என்ன? இங்க 1 இங்க 3 ஜோதிச்சு பாருங்க. 24 5 29 எல்லாமே பிளஸ். அப்ப எனவே 8x ஆக y இங்க வந்து என்ன? 5x ஆக 3y. அடுத்து 54வது கேள்வி. 54வது கேள்வி வந்து பாருங்க. 32x வர்க்கம் சய 36xy சய 35y வர்க்கம். கவனிக்கணும். அப்ப இங்க கட்டாயம் என்ன சொல்லுங்க? ரெட்டையன் தான் வந்தாகணும். இந்த இடத்துல ரெட்டையன் தான் வந்தாகணும். ஏன்னு சொல்லுங்க, நடுவுல இருக்கிறது ரெட்டையன், இங்க இருக்கிறது 35. 35 கடைசி வரைக்கும் ரெட்டையன்களால கொண்டு வர இயலாது. அப்ப நடுவுல ரெட்டையன் வேணும்னா இதை ரெட்டையன் மட்டும்தான் எழுதணும். 1 தர 32 இந்த இடத்துல பொருந்தாது. 16 தர 2க்கு போகணும். அப்படி இல்லாட்டி 8 தர 4க்கு போகணும். நம்ம அந்த 8 தர 4ல இருந்து தொடங்கும். 8 4 35 என்று சொல்லக்குள்ள 7 5 போட்டு பார்ப்போம். சரிதான். கவனிக்கணும். 7 5. அப்ப இங்க 7 இங்க 5 போடுவோம். ரைட். நான் என்ன ஜோதிச்சேன்னு சொன்னா 2 பேருக்குள்ள 20 இங்க 56. அப்ப 36 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மைனஸை சரியா ஜோதிச்சு போடுங்க. இங்க மைனஸ் பெரிய பெருக்க மைனஸ். அப்ப 56 தான் பெரிய பெருக்கம். அப்ப -7 இங்க போட்டோம்னா -56 பிளஸ் 20 -36 தரும். எனவே காரணி வந்து 8x சக 5y அடுத்தது 4x சய 7y ஆக இருக்கு. குயிக்கா முடிச்சு கொள்ளுங்க. அடுத்தது 55க்கு போகலாம். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சிக்கல் குழப்பம் இருக்குன்னா கூப்பிடுங்க. சரி. இதுல விடைகள் ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, இல்ல எங்களுக்கு வேற மாதிரி வருது, குழப்பமா இருக்கு, அப்படி எது பண்ணா சிக்கல்னா கூப்பிடுங்க.
சரி கவனிங்க. 55வது கேள்வி. 18 ஏக்கணம் சய 3 ஏ வர்க்கம் பி சய 10 ஏபி வர்க்கம். இப்ப காரணிப்படுத்தல்ற அடுத்த டைப்புக்குள்ள போறோம். அப்ப இங்க இதுவரைக்கும் நம்ம செய்த கேள்வியில என்ன சொல்லணும், ஒவ்வொரு இடத்துலயும் 3 உறுப்புகள் இருக்கு. என்ன, இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு, எல்லாத்துலயும் 3 உறுப்புகள் இருக்கு. அந்த 3 உறுப்புகள்லையுமே பொதுவாக வாரது எதுவுமே இருந்திருக்காது. இதுவரைக்கும் பார்த்த கேள்விகள் எல்லாத்திலையும் அந்த 3 உறுப்புலையுமே என்ன சொல்லுவோம், இதான் பொதுவாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எண்ணோ அல்லது ஏதாவது ஒரு மாறியோ பொதுவாக இருந்திருக்காது. அப்ப காரணிப்படுத்தல்ல நம்ம அடுத்த கட்டம் என்ன யோசிக்கணும்னா, ஏதாவது பொதுவாக இருக்குதா என்றதை பார்க்கணும். இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில 18 ஏ கணம் சய 3 ஏ வர்க்கம் பி 10 ஏபி வர்க்கம், இது எல்லாத்திலையும் என்ன பொதுவாக இருக்குது, ஏ பொதுவா இருக்கு. அப்ப முதல் வேலை என்னன்னா, பொதுவாக இருக்கிறத பொதுவாக எடுக்கும். சரி, பொதுவாக இருக்கிறத வெளியில எடுங்க, எல்லாத்துக்கும் வெளியில எடுங்க. அப்ப இங்க என்ன, ஏ பொதுவாக எடுத்துக்கொண்டா இங்க 18 ஏ வர்க்கம் சய 3 ஏபி இங்க விளங்கப்படுத்தப்பட்டு அங்க எழுத வேணாம். 3 ஏபி சய 10 பி வர்க்கம். சரி, அப்ப ஏ பொதுவா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்படிதான் பிறப்போம். இதுக்கு பிறகு இது வழக்கமான காரணிப்படுத்தல். இதுக்கு பிறகு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது என்ன சொல்லுங்க, வழக்கமான விஷயம் தானே. என்ன, அப்ப இடத்துல என்ன செக் பண்ணணும் நம்ம, 18 3 10. அப்ப நான் இடத்துல 5ஐயும் 2ஐயும் போடுறேன். 18 2க்குள்ள 6 3, அப்ப இடத்துல 3 6, 12 வருது, இங்க 15 வருது. அப்ப 3 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க மைனஸ் இங்க மைனஸ், நடுவுல மைனஸ் வரும். அப்ப பெரிய பெருக்கம் மைனஸ் மைனஸ் 15 12 உங்களுக்கு எதை தரப்போது, -3 தரும். எனவே காரணி 6a சய 5b, அடுத்தது 3a சய 2b, சாரி 3a சக 2b, சைல சக இடத்துல சகதானே இருக்கு. இதான் அந்த விஷயம், புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படியே 56ஐயும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு 56வது கேள்வியும் ட்ரை பண்ணுங்க. சரியா, முடிய 56வது கேள்வியும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. 56வது கேள்வியை பாருங்க. இதுல ஏ பொதுவா எடுத்துக்கொண்டோம்டா, கவனிங்க, இதுல ஏ பொதுவா எடுத்துக்கொண்டோம்னா 24 ஏ வர்க்கம் ரைட் மைனஸ் 17 ஏபி மைனஸ் 20 பி வர்க்கம். அப்ப ஏ தர 24 ஏ வர்க்கம் செய்ய 17 ஏபி மைனஸ் 20 பி வர்க்கம்டா, எனக்கு 20, இந்த 20க்கு வர ஐடியா என்னன்னு சொன்னா 5 4. இந்த 24க்கு என்ன சொல்லுங்க, நான் இப்ப ஒற்றையன் பார மாதிரி பார்த்தேன்டா, ரெட்டையனை தவிர்க்கிறது. அதாவது 12 2 வராது, 6 4 வராது. அப்படி விட்டு பார்த்தோம்னா என்ன யோசிக்கலாம், 8 3. சரி, 8 3 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப இடத்துல 8, இடத்துல 3, அப்ப என்ன வரும், அங்க 8 5 40. சரிதானே, இங்க என்ன சொல்லுங்க உங்களுக்கு 12. சரி வருமா, சரி வராது. அப்ப இடம் மாத்தி போடுவோம். சரிதானே, இடத்துல 8, இடத்துல 3, இங்க 32, இங்க 15. 32 15 17 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மைனஸ் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இங்க மைனஸ் இங்க மைனஸ், பெரிய பெருக்க மைனஸ் ஒன்று 32, அடுத்தது 15, இது மைனஸ். அப்ப மைனஸ் 32 பிளஸ் 15 ரைட் மைனஸ் 17 இருக்கு. எனவே இங்க 8a சக 5b ரைட், அடுத்தது 3a சய 4b. ஒருக்கா கவனிங்க, இந்த ஏ இந்த பிராக்கெட்டுக்கான ஏ இல்லை, இது முழுவதும் பெருக்கத்துல இருக்கிற ஒரு ஏ. ஏ தர இந்த பிராக்கெட் தர இந்த பிராக்கெட் இவ்வளவு சேர்ந்து இந்த கோவையை தருது. அப்ப நீங்க இதுல இந்த ஒரு குழப்பம் தேவையில்லை, இந்த ஏ இங்க வராதா, இந்த பிராக்கெட்டுக்கு வராதா, அப்படி குழப்பங்கள் தேவையில்லை. சரிதான், அப்ப இந்த ஏ தர இந்த பிராக்கெட் இந்த பிராக்கெட் இவ்வளவு சேர்ந்துதான் இந்த கோவை. இது ஏ இந்த பிராக்கெட்டுக்கானது இல்லை, அது முழுவதையும் பெருக்கம். சரிதான், ஓகே. இதை முடிச்சிட்டு அடுத்தது 57வது கேள்விக்கு போகலாம். அடுத்த டைப்பாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள்.
சரி, முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து 57வது கேள்விக்கு வாங்க. கணிக்க தேவையில்ல. ரைட், முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த விஷயங்களை ரைட் பண்ணுங்க. கணிக்க தேவையில்ல. குயிக்கா முடிச்சுக்கொள்ளுங்க அந்த விஷயங்கள். சரியா? ரைட், 57வது கேள்வியை பாருங்க. ஏ வர்க்கம் சய 3a முழுவதின் வர்க்கம் சய 38 தர ஏ வர்க்கம் சய 3a சய 80. இந்த கேள்வியை அப்படியே வச்சுட்டு செய்தோம்டா, இதோட விரிவெல்லாம் ஜோதிச்சு பார்த்தோம்னா ஏயின் 4ஆம் படியில போகும். இதை விரிவா ஜோதிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு விரிவெழுதெல்லாம் தானே. இதுக்கு விரிவெழுதின என்ன வரும்? ஏ வர்க்கத்தின் வர்க்கம் எல்லாம் போய் அது ஏயின் 4ஆம் படியில வரும். அப்ப அப்படியெல்லாம் யோசிக்கிறது. இதுல நல்ல ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. ஏ வர்க்கம் சய 3aயின் வர்க்கம், அதே ஏ வர்க்கம் சய 3a திரும்ப வருது. சரிதானே? ஓகே. அப்ப ஏ வர்க்கம் சய 3aக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிரதியீடு எடுப்போம். இதை இலகுவாக்குறதுக்கு ஒரு பிரதியீடு கொடுப்போம். எப்படி பிரதியீடு கொடுப்போம்னா, ஏ வர்க்கம் சய 3a சமன் டி என்க. இதை டி என்று வச்சுக்கொள்ளும். சரிதான்? அப்ப இங்க என்ன வரும்? டி வர்க்கம் சய 38 டி சய 80. ஏ வர்க்கம் சய 3a டி என்று எடுத்தோம்னா இது என்னன்னு வரும்? டி வர்க்கம் சய 38 டி சய 80 என்று தானே வரும். டி வர்க்கம் சய 38 டி சய 80 இது நீங்க வழக்கமா இவ்வளவு நேரம் காரணிப்படுத்தின வடிவம் தானே இல்லையா? இந்த வடிவத்துல நீ காரணிப்படுத்தல் செய்தோம். சரி, இதை காரணிப்படுத்தினா என்ன வரும்? 80 40 10 38 இருக்கு. அப்போ -40 + 10. இப்போ ஓரளவுக்கு மனதால யோசிக்கிற அளவுக்கு வருதா? அது இன்னும் கேள்வி செய்ய அது வந்தீங்கன்னா பழக்கத்துக்கு வந்துடும். சரிதான்? ஓ, இங்க -38 இருக்கு, -80. 80ன்னா 40 தர 2, அதான் 38 தரும். இங்க மைனஸ் அங்க மைனஸ் என்று சொன்னா பெரிய பெருக்க மைனஸ். அப்போ ப்ளஸ் போடாமலே இப்ப எழுதுவோம். டி சய 40 டி சக 2. கேள்வி நம்மளுக்கு டி இல்லையா தந்தவங்க? இல்ல, நம்மளுக்கு கேள்வி வந்தேன்னா ஏஇல தந்தவங்க. அப்ப நம்ம விடையும் எதுல கொடுக்கணும்? ஏஇல தான் கொடுக்கணும். அப்ப டி என்று சொன்ன என்ன? ஏ வர்க்கம் சய 3a சய 40. இங்க என்ன வரும்? ஏ வர்க்கம் சய 3a சக 2. இன்னும் கேள்வி முடியல. இப்படி காரணிப்படுத்தல் நீங்க இதுக்கு முதல் செய்யலையா? இன்னும் இருக்கிற இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற கோவைகளை காரணிப்படுத்துறது இதுக்கு முதல் பார்க்கலையா? செய்தம் தானே. இதுக்கு முதல் செய்த கேள்வி என்ன? ஏ வர்க்கம் சய 3a சய 40, ஏ வர்க்கம் சய 3a சக 2. இந்த கேள்விகள் தான் இதுக்கு முதல் செய்த கேள்விகள். என்ன இது இப்ப வந்து என்ன சொல்லுவோம்? தனித்தனி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. இதை தனியா காரணிப்படுத்தலாம், இதை தனியா காரணிப்படுத்த முடியும். ஏ வர்க்கம் சய 3a சய 40. 3 அந்த 40 பார்க்க ஐடியா என்ன? 8 5. இங்க சய இருக்கு, இங்க சய இருக்கு. அப்ப சய 8 சக 5. காரணி என்ன சொல்லுங்க? ஏ சய 8 ஏ சக 5. ரைட்? அப்ப என்ன? சய 8 5 சய 40 தரும். சய 8aயும் சக 5aயும் சய 3a தரும். ஏ தர ஏ வர்க்கத்தை தரும். அடுத்தது இங்க 2 தர 1. என்ன? இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப என்ன செய்ய வேணும்? ரெண்டுமே மைனஸா வரணும். அப்ப இடத்துல என்ன வரும்? ஏ சய 2, அடுத்தது ஏ சய 1. இதே மாதிரி 58 இருக்கா? ரைட் பண்ணுங்க. இதை முடிச்சிட்டு 58வது கேள்வியை செய்யுங்க குயிக்கா. அடுத்து 58வது கேள்வியை பாருங்க. கவனிங்க. ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் சய 3 தர ஏ சக பி சக சி -28.
ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் மைனஸ் 3 தர ஏ சக பி சக சி மைனஸ் 28. ரைட், உங்களுக்கு பிரதியீடு எடுத்து யோசிக்கணும்னா யோசிங்க. இல்ல எங்களால் இப்ப நேரடியா யோசிக்க இயலுமெண்டா அதை ட்ரை பண்ணுங்க. இப்ப ஏ சக பி சக சியை டி என்று எடுப்போம் இல்லையா? இடத்துல என்ன நடக்கும்? ஏ சக பி சக சியை டி என்று எடுப்பேன். அப்ப என்ன வரும்? டி வர்க்கம் சய 3 டி. நான் சொல்றத படியா கிடைக்கும். ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னா ஒன்று கேட்டுட்டு இருக்கிறது இருக்கு, நான் சொல்றதா அப்படியே லிசன் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று இருக்கு. மற்றது வந்து அதை கிரகிக்கிறது இருக்கு. அதாவது நான் சொல்ல சொல்லக்கொள்ள என்ன சொல்லுங்க, அதை அவதானிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் டி வர்க்கம் சொல்றேன்டா, ஓகே டி வர்க்கம் சய 3 டி சய 38 கிரகிக்கிறேன்னு சொன்னா அதை ஏன் அப்படி யோசிக்கிறோம்? ஓகே, இதை எடுக்கக்குள்ள அதை கட் பண்ண பண்றது, அந்த கோவையை கட் பண்ண பண்றது. டி வர்க்கம் சய 3 டி சய 38. ஓகே, இது ஒரு இதுக்கு முதல் காரணிப்படுத்தின வடிவத்துல வந்திருக்கு. சரி, அதான் கிரகிக்கிறது. சரிதான். அப்ப சொல்லக்குள்ள அவதானிக்கிறது மட்டும் கேட்கறது மட்டும் போதாது, அந்த சொல்றத அதை ப்ரொசஸ் பண்ணும். ஏன் இப்படி சொல்றாங்க, இதுல இந்த அடுத்த கட்டம் எங்க போறாங்க, இப்படியான விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும். ரைட், இது இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை. சரிதான், உங்களோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் இது பொருந்தும். நோட்ஸ் ஒன்று சொல்றாருன்னா சும்மா நோட்ஸ் எழுதுறது அர்த்தம் இல்லை. அது நோட்ஸ் எங்க கனெக்ட் பண்ணி எதோட சொல்றாரு அதை ப்ரொசஸ் பண்ணும். இதெல்லாமே வந்து ஒரு நாள்ல 2 நாள்ல வார விஷயம் இல்லை. அது தொடர்ச்சியான பயிற்சியில வார விஷயம். ஒரு நாள் கொஞ்ச நாள் அப்படியே ரை பண்ணி வரக்குள்ள அது ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகலாம், அது செட் ஆகும். 7 கேட்டது போல. ரைட், முதலாவது வைக்கிற எக்ஸாம் மார்க்ஸ் குறை வரும், 2 வரும், 3 வரும், 0 வந்தது கூட இருக்கு. சரிதான், என்ன இதுக்கு முதல் பெச்சுகள்ல 0 வந்தாக்களும் இருக்கிறாங்க. ரைட், அப்படி வந்து டேர்ம் எக்ஸாம்ல முதலாவது டேர்ம் எக்ஸாம்ல வந்து என்ன சொல்லுங்க, ஒரு முதலாவது எக்ஸாம் முதலாவது எக்ஸாம்ல 0 2 3 எடுத்து டேர்ம் எக்ஸாம் இருக்குதானே, ஸ்கூல்ல நடக்கிற டேர்ம் எக்ஸாம் கிட்ட வரக்கூட அதுல வந்து 45 to 30க்குள்ள எடுத்தாக்களும் இருக்காங்க. அப்போ அது கொஞ்சம் 45 30 பெரிய என்ன சொல்லுங்க, அது நீங்க என்ன சொல்லுங்க லோ மார்க்ஸ் யோசிக்க தேவையில்லை. அது அங்க எடுத்தா அதுல இருந்து அடுத்த கட்டம் போய் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி போனாக்களும் இந்த இதுக்கு முதல் பேச்சுகள்ல இருக்காங்க. நீங்க நான் தான் சொல்றேன், நீங்க 10வது பேட்ச்னா இதுக்கு முதல் 9 பேட்ச் இருக்கு. அதுல இன்னும் 2 பேட்ச் இன்னும் எக்ஸாம் எழுதல. என்ன உங்களுக்கு முதல் பேட்ச், அதுக்கு முதல் பேட்ச் எக்ஸாம் எழுதல. அப்ப பார்த்தா இது வரைக்கும் 7 பேட்ச் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புன அனுபவம் இருக்கு. அவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி எக்ஸாம் எழுதினாங்க, அந்த அனுபவத்தை வச்சுதான் கதைக்கு. ஸோ இது இப்படித்தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி தான் வந்திருந்தாங்க. சரிதானே, உங்களை மாதிரி தான் தொடங்கினாங்க, உங்களை மாதிரி தான் சில விஷயங்கள் விளங்காம இருந்தாங்க. ஆனா என்ன கேட்டாங்க, இல்ல இப்ப கேட்காதாக்களும் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி கதைக்க இல்லாது. சரிதானே, கேட்டாங்க, அதை கிளியர் படுத்தினாங்க, அதை சரிப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, சரியான வேயில போனது, அவங்க யூனிவர்சிட்டி போனாங்க. வேற நிறைய கோர்ஸ் எல்லாம் இருந்து அப்ப போனாங்க. இப்போ உங்களோட அண்ணாட்ட கேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இல்லையா, அவங்களோட பெச்சில நடந்த விஷயங்கள். ரைட், ஓகே. அப்ப இதான் என்ன இருக்கு, இதான் விஷயம். சரிதான். அப்ப என்னன்னு சொன்னா லிசன் பண்றது வேற, ரைட், அதை கிரகிக்கிறது வேற. ரைட், அப்ப சொல்லக்குள்ள அது யோசிக்கும். அப்ப ரெண்டு நோக்கம் இப்ப வந்து பிரதியீடு எடுத்து செய்து காட்டிடு. இதை பிரதியீடு எடுக்காம யோசிச்சு பார்ப்போமா? இதே என்ன, டி வர்க்கம் சய 3 டி சய 28. அப்ப இது என்னன்னு வரும், சய 3 சய 28 சொன்னா 7 7 4 7 4 தானே காரணி. 3க்கும் 28 பண்ணா 7 4, 7ல இருந்து 4 போனா 3. இங்க மைனஸ் இருக்கு, அங்க வந்து என்ன வரணும், அங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்ப ஒரு இடத்த மைனஸ், இன்னும் ஒரு இடத்த பிளஸ். எது மைனஸ், பெரிய பெருக்கம் மைனஸ் ஆயிருக்கணும். அப்ப சய 7 சக 4 வரும். அப்ப டி சய 7 டி சக 4. டி என்று நம்ம எதை கதைச்சோம், ஏ சக பி சக சி. அப்ப இடத்துல என்ன வரணும், ஏ சக பி சக சி சய 7. இடத்துல என்ன வரும், ஏ சக பி சக சி சக 4. நீங்க என்ன எழுதி இருப்பேன், டி சய 7 டி சக 4. திரும்ப டீக்கு பதில என்ன பிரதியிட்டு இருப்பேன், ஏ சக பி சக சிய பிரதியிட்டு இருப்பேன். அப்ப இதை 2 ஸ்டெப் எழுதாம பிரதியிட எடுக்காம ஒரு யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு தானே, அதை பழக்கப்படுத்துங்க. ரைட், இது முடிய அடுத்த கேள்வி வாங்க. இது முடிய 59வது கேள்வியை நீங்களா ரை பண்ணி பாருங்க, அது உங்களுக்கான கேள்வி. நான் இப்ப அடுத்தது கிளாஸ்ல இப்ப செய்ய போற கேள்வி 60. இதை முடிச்சுட்டு 59 வீட்டை நீங்க ரை பண்ணி பாருங்க. ரைட், 60வது கேள்வி எடுத்துக்கொள்ளும்.
சரியா? ஓகே. 60வது கேள்வி. இங்க கவனிங்க இந்த கேள்வியில இப்ப இந்த ஜோசிக்கிறத்தை இலகுவாக்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்டா இந்த 60வது கேள்வியில இந்த 10x ஆக y, இங்க பாருங்க 10x ஆக y, அடுத்தது x ஐய 2y, இங்கேயும் வந்து என்ன சொல்லுங்க x ஐய 2y. இதை என்ன செய்வோம்னா 10x ஆக y சமன் a என்று x ஐய 2y b யும் என்க இப்படி எடுத்துக்கொண்டோம்டா இது எப்படி வரும் பாருங்க 2a வர்க்கம் சய 5ab சக 3b வர்க்கம் என்று வரும். எனவே இல்ல க்ரோஸ் போட்டு பாருங்க என்ன வரும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப 2 1 -3 -1 சரியா வருமா? சய 2 சய 3 சய 5 தரும். எனவே காரணி என்ன பாருங்க 2a சய 3b யும் அடுத்தது a சய b யுமாக இருக்கு. ஆனா கேள்வி நம்மளுக்கு ab இல்லையா இருக்குது, கேள்வி xy ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த abக்கு பிரதியிட கொடுங்க. 2 தர aக்கு பதிலாக வந்து என்ன செய்வோம் நம்ம எடுத்துக்கொண்ட பிரதியீடு x 2x ஆக y சய 3 bக்கு பதிலாக x சய 2y இது ஒரு பிரேக்கெட். அடுத்த பிரேக்கெட் என்ன a சய b, aக்கு பதிலாக 2x சக y மைனஸ் bக்கு பதிலாக x மைனஸ் 2y. எப்படி இதுல 2 தர கவனிக்கணும். இப்ப இதோடையும் விடையில்லாத என்று சொன்னா ஒரே பிராக்கெட்டுக்குள்ள 2 இடத்துல எக்ஸ் இருக்கு, அதை சுருக்கணும். இது எப்படி சுருக்கல 4x இங்க சய 3x சுருக்கப்பட்டால் இது எப்படி வரும் எக்ஸ் வரும். என்ன ஒரே பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்களை சுருக்கணும். ஒருத்தர் 4x ஒருத்தர் சய 3x சுருக்கப்பட்டா என்னன்னு வரும் உங்களுக்கு எக்ஸ் வரும். இங்க சக 2y இங்க சக 2y சய சய சக 6y. அப்ப இங்க 2yயும் 6yயும் சேர்ந்தா 8y. அடுத்தது இங்க 20x சய x என்னன்னு வரும் x வரும். y சய சய சகவாய் 2y. அப்ப yயும் 2yயும் சேர்ந்தா 3y. ஓகே அடுத்தது 61வது கேள்வி. முடிஞ்சு கவனிக்கணும். வழக்கமா யோசிக்கிறது போல இதிட காரணிகளை யோசிக்கணும். கடைசி உறுப்பிட காரணி குரச போடுங்க. குரஸ்ல எக்ஸ் வர்க்கத்திட குணம் என்ன 1, அப்போ 1 தர 1. இங்க இருக்கிற காரணிகளை யோசிக்கணும். இது உங்களுக்கு எல்லாம் படிவா காரணிப்படுத்தப்பட்டு தானே இருக்கு. ஏசைய 1 ஏசைய 2 இருக்கு. யோசிக்காம ஏசைய 1யும் ஏசைய 2யும் போடுங்க. ஆனா முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குன்னு இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் எவ்விடத்துல வருமென்று யோசிச்சா சரி. நடுவுல என்ன வரணும் எக்ஸிட குணமா 1 வரணும். நடுவுல இருக்கிற எக்ஸிட குணம் என்ன சொல்லுங்க 1. அப்ப மைனஸ் இடத்துல போடுறேன் வைப்போம். மைனஸ் இங்க போட்டா என்ன வரும் மைனஸ் a பிளஸ் 1. குரஸின் படியை பெருக்குனா மைனஸ் a பிளஸ் 1. இங்க a சய 2 ரைட். அப்ப மைனஸ் a பிளஸ் 1ம் a சய 2ம் சேர்ந்து உங்களுக்கு என்ன வரும் சொல்றத இதான் கிரகி கோன் பண்றது. மைனஸ் a பிளஸ் 1 சக a சய 2 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் மைனஸ் 1 வரும். மைனஸ் a பிளஸ் 1 a சய 2. அப்ப நம்மளுக்கு அது சரி வருமா வராது. நடுவுல எக்ஸோட குணம் என்ன 1, இங்க என்ன வருது மைனஸ் 1. அப்போ மைனஸை மாத்தி போடுங்க. மைனஸ் a பிளஸ் 2 இடத்துல என்ன வரும் மைனஸ் a பிளஸ் 2. இங்க a சய 1
இங்க பெருக்குனா மைனஸ் ஏ பிளஸ் 2 இங்க என்ன வரும் ஏ சய உண்டு 2 கூட்டக்குள்ள என்ன வரும் மைனஸ் ஏயும் போயிடும் இங்க 2 அங்க சய உண்டு கூட்டினா என்ன வரும் 1 வரும் அப்ப காரணி என்ன எக்ஸ் பிளஸ் ஏ சய உண்டு அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ சய 2 இந்த மைனஸ்ல என்ன சொல்லுங்க பிழைகள் விடக்கூடாது அவசரப்பட்டு இதெல்லாம் நீங்க பிழை விடுறது இப்படி எழுதி போட்டு வந்துடுவாங்க மைனஸ் ஏ மைனஸ் 2 சரிதான் இதெல்லாம் ஓயல் பழக்கங்கள் அதுகளை திருதுக்கும் மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் என்னவாயிரும் பிளஸ் ஆயிரும் அவசரத்துல இந்த ஏக்கு மட்டும் மைனஸை போட்டுட்டு வரல சரிதான் ஓகே இதான் இதுக்கான ஆன்சர் சரி முடிச்சுக்கோ இது முடிய 62வது கேள்வியை ரைட் பண்ணுங்க சரி இது முடிய 62வது கேள்வியை ரைட் பண்ணுங்க விலங்கு 2வது பிரேக்கெட் இവിടത്തില്ലயா இதா இവിടത്തില്ലயா இதுக்கு ஏ இல்லடாப்பா எக்ஸ் சரி 62வது கேள்வி இதே மாதிரி ஒரு கேள்வி என்ன எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ சய 1 ஏ சய 2 தம்பி கவனிங்க இடத்துல என்ன வரும் 1 1 ரைட் ஏ சய 1 ஏ சய 2 போடுவோம் இப்ப என்ன சொல்லுவோம் மைனஸா வடிவா யோசிச்சு போடணும் என்ன செய்யணும் நம்மளுக்கு நடுவுல மைனஸ் வரணும் அப்ப இவ்விடத்துல மைனஸ் போட்டோம்னா என்ன வரும் மைனஸ் ஏயும் சுருக்கப்பட்டு போயிடும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்ப இங்க வார 1 இங்க வார சய 2 சேர்ந்தா உங்களுக்கு என்ன சய 1 வரும் அப்ப குறசின் படியே பெருக்கி போட்டு கூட்டக்குள்ள மைனஸ் ஏ போயிடும் அங்க 1 இங்க சய 2 எனவே காரணி என்ன சொல்லுங்க எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் 1 எழுதாதீங்கோ அதை யோசிச்சு சரியா எழுதுங்க நேரடியா எழுதுற பிரச்சனை இல்லை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் 1 மைனஸ் ஆல அடைப்பு நீக்கினா என்னன்னு வரும் பிளஸ் 1 அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஏ சய 2 சரி இப்படி சரியா அடுத்து 63 to 69 ரைட் பண்ணிட்டு வாங்க சரி அடுத்த கிளாஸ்